ഹായ് ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ ഇன்றைக்கி என்னன்னு சொன்னால் നമ്മൾ വന്നിട്ട് കേരള സ്റ്റൈൽ നല്ല ഒരു പച്ചക്കറിയെല്ലാം വെച്ചിട്ട് മരക്കറിയെല്ലാം വെച്ചിട്ട് നല്ല ഒരു ഇലയിൽ വെച്ച പൊതിച്ചോറ് தான் இங்கே சொல்லுவாங்க. நம்ம இலையில் வச்ச சோறுன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அதுதான் செய்யப்படும். என் மகன் வந்துட்டு சொன்னார், என்மா எனக்கு வந்துட்டு இலையில் வச்ச சோறு வேணும்மான்னு சொல்லி. அப்போ நம்மளே பிள்ளைகள் ஆசைப்பட்டு செஞ்சு கொடுக்கணும் தானே. அப்போ முதல்ல மாங்காய் அச்சாறு தான் பிக்கல். அப்போ நம்மள ஊறுகாய் வச்சு சம்மந்தி, இங்கே வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க கேரளாவில், நம்ம இதில் சம்பல்னு சொல்லுவாங்க. அது வச்சு பீட்ரூட்டும் கேரட்டு கிழங்கும் வச்சுட்டு பொரியல் வச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை ஆம்லேட் ஆக்கிட்டு அது வச்சாச்சு. இனி முருங்கைக்காய் கறியும் முருங்கையும் இறால் வச்சுட்டு ஒரு கறி வச்சுருந்தோம், அது வச்சு கொடுக்கும். மீன்கறி இருக்குது பார்த்தீங்களா, மீன்கறி இந்த கீரி மீன் வச்சுட்டு கறி வச்சிருக்கிறோம், அது இருக்குது. அப்போ இது இப்போ எல்லாத்தையும் உடைய பெரிய டாஸ்க் என்னன்னு சொன்னால் இது கட்டுறது தான். இதில் பொதிகிறது எனக்கு தெரியாது காய்ஸ். அப்போ அதுதான் நம்மளை சுற்றி கொடுத்தா சரி, பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்மளை செஞ்சு கொடுக்கும், அவங்க ஆசைப்பட்டது செஞ்சு கொடுத்தாலே அந்த சந்தோஷத்தை தானே வேண்டிட்டானே நம்ம இப்படியெல்லாம் செய்கிறோம். அப்போ அது சுற்றி கொடுத்தாச்சு. இனி அது வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச போல் நான் சுற்றி ரெடியாக்கி எடுத்துட்டேன் மக்களை. இதாக காண்டுங்களா, இதுதான் பொதிச்சோறு கேரளாவில். அப்போ நல்லா இருக்குமே. அது கொஞ்சம் லேட்டாகிட்டு திறந்து பார்க்கணும் டைமில் பார்த்தீங்களா, நல்ல அடிപൊളിയായിട്ട് ഇരിക്കും. അപ്പോൾ അത് തുറക്കുന്ന നേരമേ നമുക്ക് നല്ല ഒരു മണമെല്ലാം വരും. മീൻ പൊരിച്ച് വെച്ച് അത് സെല്ല വിട്ട് പോയിട്ട് മീൻ പൊരിച്ച പപ്പടം, ഈ മുളക് ഇരിക്കത്താനെ പച്ചമുളക് അത് പൊരിച്ചതും. അപ്പം മകനോട് സെല്ലറിന് എല്ലാം കൂട്ടി വെച്ച് തിന്നും മകൻ സെല്ല്, എന്നാലേ അതിൻ്റെ ടേസ്റ്റ് വരും സെല്ല്. അപ്പം മകൻ തിണ്ട് பார்த்துட்டு சொல்கிறாரு, மா அடிபொலி. ഈ മക്കൾക്ക് എന്നെയാലും அவங்க ஆசைப்பட்டு செஞ்சால் തന്നെ നമുക്കൊരു സന്തോഷം. അപ്പോൾ ഇன்றைக்கு വീഡിയോ ഇത്രയിരിക്കും. അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് പാപ്പം. ബൈ ഗൈസ്, ടാറ്റാ.